श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। திருவோண திருவிழவு என்பதாக பெரியாழ்வாராலே கொண்டாடப்படக்கூடிய திருவோண உற்சவத்திலே நாம் பாதுகா சகஸ்ரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தடவை பாதுகா சகஸ்ரத்திலே 17வது பத்ததி பத்ம ராக பத்ததி என்கிற பத்ததி பார்க்க போறோம். ஸ்ரீ பாதுகையிலே பலவிதமான ரத்தன கற்கள் எல்லாம் சேர்த்து இழைத்து இருக்கிறார்கள். பாதுகையே ஸ்வர்ணமயமாக இருக்கு. அதுல பலவிதமான ரத்னங்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பலவிதமான பத்ததிகள் சாதிக்கிறார். இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 15வது பத்ததி ரத்ன சாமானிய பத்ததி அப்படின்னு பொதுவாக ரத்னங்கள்னு, 16வது பத்ததி பகுரத்ன பத்ததி பல விதமான ரத்தனங்கள் சேர்த்து பலவிதமான நிறங்கள், வெள்ளை, சிவப்பு, கருப்பு, இப்படி பலவிதமான நிறங்களிலே பாதுகை சேவை சாதிக்கிறார். அதை வர்ணித்து அனுபவித்து சுவாமி தேசிகன் சாதித்த பத்ததி தான் பகுரத்ன பத்ததி. அதை நாம் சேவித்தோம். இப்பொழுது தனிப்பட்டு ஒவ்வொரு ரத்னமாக பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு பார்க்க போறது இப்போ பத்மராக பத்ததி அப்படின்னு. பத்மராக கல் அப்படின்னு கல்லு சேர்த்து வச்சிருக்கா பாதுகையில. பத்மம்னா தாமரைப்பூ, ராகஹான சிவப்புன்னு அர்த்தம். தாமரைப்பூ போல சிவப்பு நிறத்துல இருக்குமா அது, அதனால பத்மராகன்னு பெயர். அதே மாதிரி அடுத்தது முக்தா பத்ததினா முத்துக்கள், அதெல்லாம் வெள்ளையா இருக்கும். அதுக்கப்புறம் மரதக பத்ததி அப்படின்னு அடுத்தது, அது மரதக கல் எல்லாம் அது பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்திரநீல பத்ததி அப்படின்னு அடுத்தது, இந்திரநீல கல் அது கருப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணுக்கும் ஒவ்வொரு பத்ததி சாதிக்கிறார். ஒவ்வொரு ரத்னத்திலிருந்தும் பாதுகை ஒவ்வொரு விதமா சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது இன்னைக்கு நாம பார்க்க போறது பத்மராக பத்ததி என்கிற 17வது பத்ததி. பத்மராக கல்லெல்லாம் சேர்த்து பாதுகையானவர் சிவப்பு ஒளியாலே, தாமரை பூவுடைய சிவப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான ஒரு சிவப்புனாலே நன்னா சேவை சாதிக்கிறார் என்பதை பார்க்க போறோம். இந்த பத்ததியில 30 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நாம் முடிந்தவரை பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்லோகம். பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகிணீம் பதைக நியதாம் தஸ்ய பத்மவாசாம் இவாபராம். அழகா ஆரம்பத்திலே பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம், இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரங்கநாதனுடைய பாதுகையை நான் சேவிக்கிறேன். பிரபத்யே தம் கிரிம் பிராயா அப்படின்னு சொல்ற மாதிரி பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகிணீம். பத்மராகினா பத்மராக கல்லோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர் பாதுகா தேவி, அவரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னா. அடுத்து 2வது வரையில தான் ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த பத்மராகினியாக பாதுகை இருக்காரு இல்லையோ, அப்ப சாட்சாத்தா லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்காராம். பதைக நியதாம் தஸ்ய பத்மவாசாம் இவாபராம். லக்ஷ்மி தேவியே வந்த மாதிரி பாதுகாப்பு சேவை சாதிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா வேடிக்கையா சாதிக்கிறார். லக்ஷ்மி தேவி பத்மவாசா, நான் தாமரை பூலே வசிப்பவர். பாதுகா தேவியும் பத்மவாசா, தாமரை பூலே வசிக்கிறார். பெருமாளுடைய திருவடி தாமரை அப்படிங்கிற தாமரையில இவர் வசித்து கொண்டு இருக்கிற அப்படின்னாலே பத்மவாசான்னு அவரையும் சொல்லலாம், இவரையும் சொல்லலாம். அது மட்டுமல்ல, பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகிணி. பத்மராகிணி லக்ஷ்மி தேவியானவர் பத்மராகிணி. பத்மராகினா பத்மம் போலே சிவப்பானவன் அர்த்தம்.
ராகம்னா சிவப்பு, பத்மன்னா தாமரைப்பூ. தாமரைப்பூ போல சிவப்பாக இருக்கக்கூடியவர், சிவந்த திருமேனியோடு இருக்கக்கூடியவர் லட்சுமி தேவி. அது பிரசித்தம் தானே. அப்ப செய்யவள், செய்யாள் அப்படின்னே பெயர். செய்யாள் அப்படின்னே தேசிகன் சொல்ற. ஏன்னா சிவப்பாக இருக்கக்கூடியவர் ஆனபடினாலே. லட்சுமி பிராட்டியாருக்கு திருமேனி சிவப்பா இருக்கும், கண்கள் கருப்பா இருக்கும். பெருமாளுக்கு திருமேனி கருப்பா இருக்கும், கண்கள் சிவப்பா இருக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் அழகா அருளி செய்கிறார். அப்ப இரண்டு பேருக்கும் இவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமோ இல்லையோ. லட்சுமி தேவிக்கு திருமேனி சிவப்பா இருக்கும், கண்கள் கருப்பா இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய திருமேனி கருப்பா இருக்கும் இல்லையோ, அதை பார்த்து பார்த்து அவர் கண்ணு கருப்பாயிடும். பெருமாளுக்கு திருமேனி சிவப்பா இருக்கும், திருமேனி கருப்பா இருக்கும். ஏன்னா கார்மேகவண்ணன், கண்கள் சிவப்பா இருக்குமா. ஏன்னு கேட்டா பிராட்டியாருடைய திருமேனி, சிவத்த திருமேனியை பார்த்து அவன் கண்ணே சிவந்து போயிட்டான் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அப்போ இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா, பத்மராகினி அப்படின்னா தாமரை பூ போலே சிவந்த திருமேனி உடையவர் லக்ஷ்மி தேவி அப்படின்னு அர்த்தம். பாதுகை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவரும் பத்மராகினி அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டான்னா, பத்மராகம்ங்கிற கல்லை இவர் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, இவர் திருமேனியில் சாத்தின்னு இருக்காரு இல்லையா, அதனால பத்மராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தனத்தை உடையவர். ரத்தன கல்லுது, பத்மராகம் என்கிற ரத்தன கல்லை உடையவர், அதனால பத்மராகினி. ராகம் உடையவருக்கு ராகினி அப்படின்னு பெயர். பத்மராகங்க ரத்தனக்கல் இருக்கு அப்படின்னா இவருக்கு பத்மராகினி அப்படின்னு. அப்ப ரெண்டு பேரும் பத்மராகினி, ரெண்டு பேரும் பத்மவாசா. அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம், பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகினீம். பத்மராகினிங்கிறது இன்னொரு அர்த்தம் உண்டு. தேசிகன் ஸ்ரீசுக்தி இல்லையா, இதெல்லாம் ஒரு அர்த்தத்தில் விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. இதெல்லாம் பத்மராகம் அப்படின்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம், இச்சை, ஆசைன்னு. பத்மராகினா தாமரை பூவிலே ஆசையோடு இருப்பவர்னு அர்த்தம். பிராட்டி இருக்காரு லக்ஷ்மி தேவி, அவருக்கு தாமரைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தாமரைப்பூவிலேயே தோன்றியவர், அந்த தாமரைப்பூவையே கையில வச்சுட்டு இருக்கிறவர், இப்படிலாம் உண்டு இல்லையோ. அப்போ பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிலக்ஷணாம் அப்படிலாம் வரும். தாமரைப்பூல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பத்மப்பிரியே, வேதமே சொல்றது. லக்ஷ்மி பிராட்டியை சொல்லிச்சு பத்மப்பிரியே, பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு வரும். அந்த மாதிரியாக இங்க லக்ஷ்மி தேவியான பத்மராகினி, தாமரை பூவிலே விருப்பத்தோடு ஆசையோடு இருப்பவர் அப்படின்னு. இவர் பாதுகா தேவினா அவரும் பத்மராகினி. ஏன்னா பெருமாளுடைய பதபத்மம் இருக்கும் இல்லையோ, பெருமாளுடைய திருவடி தாமரை, அதிலே ரொம்ப ஆசையோடு இருக்கிறவர். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இவர் ரெண்டு பேருமே பத்மராகினியாக இருக்கிறார்கள். பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகினீம் பதைக நியதாம் தஸ்ய. அது மட்டும் இல்ல, அடுத்த விஷயம் பாருங்க, தஸ்ய பதைக நியதாம், அந்த ரங்கநாதனுடைய திருவடியிலேயே நியதாம்னு அர்த்தம். திருவடியில ஈடுபட்டு இருப்பவர் யார்? லக்ஷ்மி தேவி இருக்காரு, ரங்கநாதனுடைய திருவடியில ஈடுபட்டு இருக்காரு. லக்ஷ்மி தேவியானவர் பெருமாளுடைய திருமார்பு அவருக்கு ஸ்தானம், அவர் இருக்கிற இடம். ஆனா திருமார்புல இருந்தா கூட அவர் பெருமாளுடைய திருவடியை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு கூட இன்னொரு ரூபம் எடுத்துட்டு பெருமாளுடைய திருவடியை வருடி விரிகிறார் அப்படின்னு தானே அனுபவம். அதனால பதைக நியதாம், பெருமாளுடைய திருவடியிலேயே நியதமாக இருக்கிறவர், எப்பவுமே சேர்ந்தே இருப்பவர். சில ஊர்ல ரங்கநாதன் அப்படி சேவை சாதிப்பார். ஸ்ரீரங்கத்துல திருமார்புலதான் நாச்சியார் இருக்கார் மூலவருக்கு. ஆனா சில ஊர்ல ரங்கநாதன் சேவிச்சா வச்சுக்கோங்க, திருவரங்கம் முதலான ஊர்கள்ல திருவடியில கூட நாச்சியார் இருப்பார். ஏன்னா அவர் இன்னொரு ரூபம் எடுத்துட்டு இருக்கார். அதனால ரங்கநாதனுடைய ரூபத்துல அதுவும் உண்டு. பதைக நியதாம், திருவடியிலேயே எப்பவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர், அங்கேயே இருக்கணும்னு அர்த்தம். பாதுகைக்கு கேட்கவே வேண்டாம், பதைக நியதாம், அவர் திருவடியில் தானே எப்பவுமே இருக்கார். திருவடியை விட்டு இவராவது திருமார்புல இருக்கார், இன்னொரு ரூபம் எடுத்துன்னு திருவடியில இருக்கார். அவருக்கு அதுவே கிடையாது, திருவடி தவிர வேற தெரியாது பாதுகைக்கு. அதனால பதைக நியதாம் அப்படின்னு அர்த்தம். பதைக நியதாம் தஸ்ய. அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம் உண்டு. பதை பதம்னா ஸ்தானம்னு ஒரு அர்த்தம். இப்ப நான் சொல்ல போற அர்த்தம் உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்கார், ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். பதம்னா ஸ்தானம். பதைக நியதானம் ஸ்தானத்திலே ஏக்கமாக பெருமாளோட சேர்த்து அவரும் இவரும் ஒன்றாக நியதாம் சேர்ந்து இருப்பவர்னு அர்த்தம். அதாவது பெருமாளுக்கு எந்த ஸ்தானமோ, சேஷித்துவம், சுவாமித்துவம், காரணத்துவம், உபாயத்துவம், உபேயத்துவம், எது சொன்னாலும் சரி, அங்க லட்சுமி தேவியும் கூட இருக்கார். சேஷின்னா பெருமாளும் லட்சுமி தேவியும் தான் சேஷி, அப்படிதானே இருக்க. அந்த மாதிரி சுவாமி, அது மாதிரி உபாயம்னா ரெண்டு பேரும் உபாயம், காரணம்னா ரெண்டு பேரும் காரணம், பலம்னா ரெண்டு பேரும் பலம். துவய மந்திரத்துல ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லிட்டு ஸ்ரீமதே நாராயணன் ரெண்டுலையும் சொல்லிருக்கோம் இல்லையோ.
அதனால பெருமாளுடைய ஸ்தானம் என்னென்ன உண்டோ அந்த ஸ்தானம் மொத்தம் இவருக்கும் கூடவே இருக்கு. அதனால பதைக்க நியதாம், லட்சுமி தேவியானவர் பெருமாளுடைய ஸ்தானத்திலே எப்பவுமே சேர்ந்து இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பாதுகா தேவிக்கு என்ன கேட்டா பதைக்க நியதாம், பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம். பெருமாளுடைய ஸ்தானத்துல இவரும் இருக்கார். எங்க கேட்டா பாதுகா பட்டாபிஷேகமா சொல்லியும். பெருமாளுக்கு எந்த ஸ்தானம்னா பட்டாபிஷேக ஸ்தானம் ஸ்ரீராமனுக்கு, அதே ஸ்தானம் பாதுகை தவிர வேற யாருக்கு கிடைச்சது? பெருமாள் பட்டாபிஷேகம் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சா, கூட சீதா தேவிக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு இருக்கு ஸ்ரீராம் பட்டாபிஷேகத்துல சக சீதம். அதே மாதிரி பார்த்தா பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. அப்படியெல்லாம் பார்த்தா பெருமாளுடைய ஸ்தானத்துக்கு கூட இருக்கிறவர் பாதுகா தேவி. பெருமாள் காட்டுக்கு போனா இவரும் காட்டுக்கு போறார். பெருமாள் பட்டாபிஷேகம்னா இவருக்கும் பட்டாபிஷேகம் முன்னாடியே நடக்கிறது. அப்ப பெருமாளுடைய ஸ்தானத்துக்கு சமமாக ஸ்தானம் இல்ல, அதே ஸ்தானத்துல இருக்கிறபடினால பதைக்க நியதாங்கிறது ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு. இப்படியாக பல அர்த்தங்கள் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்படி பார்த்தானா லக்ஷ்மி தேவியும் இந்த பாதுகா தேவியும் ரெண்டு பேரும் ஒண்ணு. ரெண்டு பேரும் பத்மராகினி, ரெண்டு பேரும் பத்மவாசா, ரெண்டு பேரும் பதைக்க நியதா. ஒண்ணுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. எத்தனை அர்த்தம் வச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்குன்னா, அப்போ பத்மராக கல்லோட இருக்கக்கூடிய அந்த பாதுகா தேவியை சேவித்தால் சாட்சாத் லக்ஷ்மி தேவியை சேவிக்கிற மாதிரியான ஒரு பாவம் அப்படியே தேசியனுடைய மனசுல இருக்கச்ச இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். பிரபத்யே ரங்கநாதஸ்ய பாதுகாம் பத்மராகிணீம் பதைக நியதாம் தஸ்ய பத்மவாசாம் இவாபராம் அப்படின்னு தேசியன் இதோட விடல. இதே பத்தத்திலேயே லக்ஷ்மி தேவியை பத்தி இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது 593வது ஸ்லோகம். நித்யம் நிஜாலோக பதம் கதானாம் ஸ்ரேயோ திசந்தீம் ஸ்ரித பத்மராகாம் மஹீயசீம் மாதவ பாதரக்ஷே மன்யாமஹே மங்களதாம் மன்யாமஹே மங்களதேவதாம் துவாம். இந்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி லக்ஷ்மி தேவிக்கும் பாதுகா தேவிக்கும் ஒற்றுமைகள்லாம் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். இதுலயும் அதேதான் விஷயம், ஆனா வேற விதமா சொல்றார். மங்கள தேவதா அப்படிங்கிறார். லக்ஷ்மி தேவிக்கு மங்கள தேவதா அப்படின்னு பெயர். ஏன்னா இப்பதான் வரலட்சுமி விரதம் நிறைய பேர் கொண்டாடி இருக்கா. ஏதோ சகல மங்களங்களும் லட்சுமி தேவிக்கு அதீனமாக இருக்கு. அந்த மாதிரி பாதுகா தேவியும் சகல விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவர். மைநித்தியம் மங்களானின்னு சொல்றார். இங்கே கூட மணிபாதுகையோர் யுகம் முராரேக மம நித்தியம் விததாது மங்களானி. இந்த மணிபாதுகை தான் நமக்கு எப்பவுமே மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு தேசியனே பிரார்த்திக்கிறார் வேற ஒரு இடத்துல. அந்த மாதிரி ரீதியில சகல மங்கள தேவதாவாக கல்யாணானாம் அவிகல நிதிகி அப்படிங்கிறபடியான கல்யாணங்களுக்கெல்லாம் கல்யாணமாக இருக்கக்கூடியவர் லட்சுமி தேவி பாதுகா தேவியும். என்ன பண்றாரு அவள்லாம் அப்படின்னு கேட்டானா, நித்தியம் நிஜாலோக பதம் கதானாம் ஸ்ரேயோ திசந்தீம், நிறைய ஸ்ரேயஸ் நல்லது கொடுக்கிறார்கள். நிஜ ஆலோக பதம், தன்னுடைய லட்சுமி தேவி என்ன பண்றான்னா அவருடைய கடாட்சத்துல யார் வராளோ அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸை கொடுக்கிறார். யார் யார் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸ் உண்டு அப்படின்னு. எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஹி துவதீயாங்கிற, நீர் எந்த பக்கம் கடாட்சம் பண்றீரோ அந்த பக்கம் ஐஸ்வர்யம் கொட்டும். ஐஸ்வர்யம் மட்டுமே இல்ல, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஞானம் எல்லாம் வரும். வைராக்கியம் மொத்தமும் வரும் அந்த பக்கம். தாயார் கடாட்சம் இருந்தாதான் மொத்தமும் வரும். ஞானம் மாத்திரம் இல்ல, ஞானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், புத்திராதி சம்பத்து, குடும்ப சமிருத்தி என்னென்ன இருக்கோ எல்லாம் தாயார் கடாட்சத்தினால் வரும். அதனால தன்னுடைய கடாட்சத்துல யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சகல விதமான ஸ்ரேயஸும் கொடுக்கிறார். ஸ்ரீ பராசபட்டா ரொம்ப அழகா அருளி செய்கிறார். தாயாருடைய கடாட்சம் யாருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாயாருடைய கடாட்சம் பூமியில பார்த்தா தெரியுது இவருக்கெல்லாம் நிறைய இருக்கு. லட்சுமி கடாட்சம் இருக்காதான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்கட்டும், இவாளை காட்டிலும் தாயாருடைய கடாட்சம் நிறைய யாருக்கு இருக்குன்னா இந்திரனுக்கு இருக்கு. ஏன்னா இந்திரனை லட்சுமி தேவி கடாட்சம் பண்ணார். அவதானம் பண்ண உடனே இந்திரனை கடாட்சம் பண்ணா இந்திரனுக்கு அந்த இந்திர பதவியானது கிடைத்தது அப்படின்னு விஷ்ணு புராணத்துல வரும். அதாவது அமிர்த மதனத்திலே தாயார் அப்படியே ஆவிர்வாவம் பண்ணி இந்திரனை கடாட்சம் பண்றார். அவருக்கு இந்திரனுக்கு இந்த ஸ்தானம் எல்லாம் கிடைச்சது. அதனால இந்த பூமியில இருக்கிற ஆளு காட்டிலும் அவனுக்கு நிறைய கடாட்சம் போல இருக்கு. அதனால அவனுக்கு இந்திர பதவியே கிடைச்சது. அதை காட்டிலும் நிறைய கடாட்சம் பிரம்மாவுக்கு பண்ணிருக்காரு போல இருக்கு. அவருக்கு பிரம்ம பதவியே கிடைச்சிருக்கு. எல்லாரும் காட்டிலும் லட்சுமி கடாட்சம் யாருக்கு அதிகம்னா பெருமாளுக்கு தான் அதிகம். ஏன்னா எப்பவுமே லட்சுமி தேவி திருமார்பிலே இருந்து கடாட்சம் பண்ணிட்டு இருக்காரா, அதுதான் பரபிரம்மம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் பட்டார். அப்ப அங்கா பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத்
லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப நிறைய இருக்கிறவர் யாருன்னா பெருமாள் தான். அதனால்தான் அவர் சர்வோத்தமனாக தேவாதி தேவனாக பரபிரம்மமாக சகலேஸ்வரனாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவரை தான் விட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு விழருதோ, எந்த ஆலோகம்னு சொல்ற இங்க ஒரு பதம் போடுறார் சுவாமி, ஆலோகம்னா கடாட்சம்னு அர்த்தம். அந்த ஆலோகம் கடாட்சம் யார்கிட்ட இருக்கோ அவளுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் எல்லாம் வரும் அப்படின்னாரு. இப்போ பாதுகை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பாதுகையினுடைய ஆலோகம் அப்படின்னா வெளிச்சம்னு ஒரு அர்த்தம், 2 அர்த்தம் உண்டு. இப்ப வெளிச்சங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. பாதுகையினுடைய பத்மராக கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுனுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சம் யார்கிட்ட படுறதோ அவளுக்கு சகல இதுவும் உண்டு. பாதுகையில இருக்கிற பத்மராக கல்லுடைய வெளிச்சம் நம்ம போய் தலையை தாழ்த்தினோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட வந்துடும். உடனே நமக்கும் சகல ஸ்ரேயஸும் வரும் அப்படின்னு அர்த்தம். நித்யம் நிஜாலோக பதம் கதானாம் ஸ்ரேயோ திசந்தீம் ஸ்ரித பத்மராகாம். அப்புறம் ஸ்ரித பத்மராகாம் அப்படின்னு பத்மராக கல்லோட பாதுகை இருக்கார், அதான் ஸ்ரித பத்மராகாம். தாயார் பத்மத்திலே ராகத்தோடு கூட இருக்கார் அப்படின்னு, தாமரை பூல ஆசையோடு கூட தாமரை காட்டிலே உதித்தவர் தான் தாயார் அப்படின்னு இருக்கார். மகீயசீம் மாதவ பாதரக்ஷே. மகீயசீம் ரொம்ப உயர்ந்தவர், சகல சேஷியும் கொடுக்கக்கூடியவர், ரொம்ப மகானான பகவான் இருக்கார் இல்லையோ, அந்த மாதிரி பகவான மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பாதுகா தேவியும் மகீயசியம்னா ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்ங்கிறது நமக்கே தெரியும். அதனால எல்லா விதத்திலையும் லக்ஷ்மி தேவி மாதிரியே இருக்கிறவர். அதனால மன்யாமகே மங்கள தேவதாந்துவம். மங்கள தேவதை தான் லக்ஷ்மி தேவி எப்படி மங்கள தேவதையோ அதே மாதிரி பாதுகா தேவி மங்கள தேவதா என்பதாக நான் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். அப்புறம் இது மேற்கொண்டு பல விதமான வர்ணனைகள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இந்த பத்மராக கல் இருக்குள் ரத்னக்கல், அதோட பாதுகா தேவி சேவை சாதிக்கும் போது எப்படி இருக்காருன்னா, ஒண்ணு பல்லவமா இருக்காரா. பல்லவன்னா தளிர், மரத்திலேருந்து பூ முதல்ல பூ பொறுத்துக்கு தளிர் வரும்போது அது செக்கச்சவேன்னு இருக்கும், அந்த மாதிரி சிவந்த ஒளியோட இருக்கார். 2வது சூரியன், உதய சூரியன் மாதிரி இருக்காராம். 3வது சந்திரன் மாதிரி இருக்கார், இல்ல நட்சத்திரம், அதான் அந்த கல்லோட சேர்ந்து பார்த்தோம்னா நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அப்புறம் பார்த்தா அக்னி மாதிரி இருக்கார், அக்னி சிவப்பா அப்படியே மேல ஜோதி பிரகாசம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் ரத்த திட்டை மாதிரி இருக்கார், அதுக்கும் அர்த்தம் சொல்ல போறாரு இப்போ. அதுக்கப்புறம் லாக்ஷான்னா காலிலே மருதாணி எல்லாம் போடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி செம்பருந்தி பூவினுடைய ஒரு குழம்பு பூசுவார்கள், அதெல்லாம் பூசி வச்சா மாதிரி பெருமாளுடைய திருவடியில இவருடைய இந்த சிவந்த கல்லுண்டி ஒளி படைச்ச பெருமாள் திருவடிக்கு மருதாணி எட்டு இந்த செம்பருந்தி குழம்பு பூசினா மாதிரி இருக்கு முதலான விஷயங்கள். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் எந்தெந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கறதையெல்லாம் சொல்லிட்டே வர, அதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். இப்போ முதல் விஷயம் லக்ஷ்மி தேவியாகவே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம். 2வது விஷயம் பல்லவம் மாதிரி பூந்தளிர் மாதிரி இந்த இந்திரநீல கல்லோட பாதுகையானவர் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கறதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் 2வது ஸ்லோகம். அதிவாங்மனசம் விசிந்திய சௌரேகே பதரக்ஷே பத பத்ம சௌகுமாரியம் பரிபுஷ்யசி பத்மராகபாசா பதவீம் ஆஹித பல்லவாம் இவத்வம். பெருமாளுடைய திருமேனியானது ரொம்ப மிருதுவானது, ரொம்ப சுகுமாரமானது. அதனாலே அந்த பெருமாள் நடந்து போகும்போது இந்த சுகுமாரமான திருமேடி இது தரையெல்லாம் பட்டா இது வாடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பூ இறைக்கணும் அப்படின்னு தோணித்தான். பூவாலே இறைச்சி அந்த பூ மேலதான் பெருமாள் அப்படி நடந்து போகணும். காஞ்சிபுரத்துல சில இடங்கள் அப்படி பண்ணுவா, பெருமாள் ஏல பண்ற இடத்துல தனிகாலா இருக்கிறவா புஷ்பத்தையே தெருவுல இறைச்சிடும், மேல பெருமாள் ஏழணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியாக அந்த பூவை இறைக்கணும் அப்படின்னு பாதுகாதேவி ஆசைப்பட்டாரா. இவருடைய திருவடிக்கு ஏத்த மாதிரி பூவை இறைக்கணும் அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அவனுடைய பத்மராக கல்லுனுடைய ஒரு ஒளி இருக்கும் இல்லையோ, அதுவே புஷ்பம் மாதிரி இருக்கும், அதுவே சிவப்பாக இருக்கும், அதுவே புஷ்பம் மாதிரியான ஒரு ரூபத்துல இருக்குமா. அதனாலே அந்த ஒளியினாலே பூ மாதிரியான ஒரு தோற்றத்தையாவது உண்டாக்கலாம் அப்படின்னு உண்டாக்கினாராம். அது மட்டும் இல்ல, அந்த ஒளி இருக்கும் இல்லையோ அதுவும் உறுத்தாது. ஒளிங்கிறது எப்பவும் உறுத்தாது இல்லையோ. நல்ல சூரியனுடைய ஒளி வேணா உஷ்ணமா இருக்கும், இந்த ஒளியெல்லாம் உறுத்தும்படியாக இருக்காது. அதனால பெருமாளுடைய மிருதுவான திருவடிக்கு ஏற்ற மாதிரியாக மிருதுவான தளிர் இறைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரகாசமானது இருக்கு என்பதாக. அதிவாங் மனசம் விசிந்திய சௌரேகே, பெருமாளுடைய
சௌகுமாரியம் மிருதுத்தன்மை எத்தனைங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு மிருதுவா இருக்கு. அது பாதுகைக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது பெருமாள் திருவடி எவ்வளவு மிருதுவா இருக்கும் அப்படிங்கிறத. அதனால அதுக்கேத்த மாதிரி அவர் செய்யறார். அடுத்து 594வது ஸ்லோகம். தேவஸ்ய ரங்கரசிகஸ்ய விகாரஹேதோஹோ ஆத்மானமங்கிரி கமலே விநிவேத்ய பூர்வம் பிராயோ நிவேதயசி சோணமணி பிரகாசைஹி பிரத்யூஷ பத்மகலிகாம் பதரக்ஷிணித்வம். தேவன் ரங்கநாதன் கல்யோ, அவன் ரங்கநாதன் மட்டும் இல்ல, ரங்க ரசிகன். ரங்கத்துல நடக்கிறதெல்லாம் ரசிக்கக்கூடியவன். ஸ்ரீரங்கத்துல என்னென்ன லீலைகள்லாம் நடக்கிறதோ, இவன் நடத்துற லீலைகள், ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் நடத்துற லீலைகள், இதை எல்லாத்தையும் ரசித்து கொண்டு இருப்பவர். அப்போ என்ன பண்றான்னு கேட்டான்னா, ஒரு ரங்கத்துல இந்த மாதிரி ரங்க ரசிகர் ஒருத்தர் இருந்தார்னா முதல்ல நாட்டியம் ஆட வருவார் ஒருத்தர். அவர் கையில ஒரு தாமரைப்பூ வச்சுன்னு வருவார். அப்படியே நாட்டியமாகவே கொண்டு வந்து தாமரைப்பூவை அவருடைய திருவடியில சமர்ப்பிப்பார். சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நாட்டியத்தை தொடங்குவார். இது பல இடங்கள்ல நாம பார்க்கலாம். இல்ல இப்பெல்லாம் என்ன பண்றா கூட, இப்ப கூட பரதநாட்டியம் அப்படின்னா நம்ம அரங்கத்துல அரங்கேறும் போது அப்ப கையில புஷ்பங்களை எல்லாம் வச்சுட்டு, இல்ல அஞ்சலி புஷ்பத்தையாவது நேரம் கொண்டு வந்து அங்க அவருடைய குருவுடைய போட்டோவோ இல்ல ஏதாவது பெருமாள் போட்டோவோ ஏதோ ஒண்ணு வச்சு அதுல சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க கேட்டான்னு, வேற ரங்க ரசிகன் இல்லையா, அதனால அவனுடைய திருவடியில புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணுமா. அதனால பாதுகாதேவி என்ன பண்றாருன்னா, ஆத்மான மங்கிரி கமலே விநிவேத்ய பூர்வம். ரங்க ரசிகனான படையால முதல்ல பாதுகாதேவியானவர் அவனை சேவிக்கிறார். அதாவது என்ன பண்ணுவான், நாட்டியமாகவே போவான். நான் பரதநாட்டியம் பார்த்தவா தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவன் நடந்து போறதே நாட்டியமா இருக்கும். அப்படியே நாட்டியமா நடந்து போய் அவர் திருவடியில தலையை சேவிப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தை சமர்ப்பிப்பார்கள். பாதுகாதேவியான முதல்ல திருவடியில தன்னையே சமர்ப்பிக்கிறார். ஏன்னா பாதுகை இல்லையோ, அதனால பாதத்தில் சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் புஷ்பம் சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு பார்த்தா, என்ன புஷ்பம் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இவருடைய இந்த ரத்தன கல் இருக்கும் இல்லையோ, அதனுடைய பிரகாசமே புஷ்பம் மாதிரி இருக்கு, சிவப்பாக இருக்கும் இல்லையோ. அதனால பிராயோ நிவேதயசி சோன மணி பிரகாசைஹி, சிவப்பான அந்த ரத்ன பிரகாசங்களையே புஷ்பமாக வைத்து அவர் சமர்ப்பிக்கிறார் பெருமாளுடைய திருவடியில அப்படின்னு சொல்லலாம். ரங்கநாதனுக்கு ஏற்ற புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். 606வது ஸ்லோகம். பிரதிவிகரணமேதே பாதுகே ரங்க பர்த்துஹு பத கமல சகந்தாஹ பத்மராகாஸ்வதீயாஹ தருண தபன மைத்ரீ முத்வஹத்பிர்மயூகைஹி ஸ்தல கமல விபூதிம் ஸ்தாபயந்த்யவ்யவஸ்தாம். அப்புறம் பெருமாள் நடந்து வரும்போதெல்லாம் ஒரு தாமரைப்பூ சமர்ப்பிக்கணும்னு இவருக்கு ஆசை. ஒவ்வொரு அடியிலையும் தாமரைப்பூ சமர்ப்பிக்கணும். ஆனா தாமரைப்பூ ஜலத்துல தான் இருக்கும், ஜலத்துல இருந்தா சமர்ப்பிக்கலாம். தரையில நடக்கும்போது தரையில கூட தாமரைப்பூ இருக்குமான்னா அப்படின்னு கேட்டா, தரையில ஒரு தாமரைப்பூ உண்டு. அதுக்கு ஸ்தல கமலம், ஸ்தல பத்மம்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல. ஜலத்துல இருக்கிறது தான் தாமரைப்பூ. அதுக்கு பங்கஜம்னு பெயர். பங்கஜம்னா சேரு ஜலத்திலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அம்புஜம்னு பெயர், ஜலத்திலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அம்போஜம்னு பெயர், ஜலத்திலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அது ஜலத்திலேருந்து வருது. ஸ்தலத்துல தரையில், ஸ்தலம்னா தரை, தரையில வர தாமரை ரோஜா பூ தான் சொல்றா. பொதுவா ஸ்தல கமலம்னு சொல்லுவா, இல்ல ஸ்தல பத்மம்னு சொல்லுவா. இந்த ரோஜா பூ இருக்கும் இல்லையோ, அதுக்கு ஸ்தல பத்மம்னு பெயர் அப்படின்னு. அப்ப பாதுகாதேவி என்ன பண்ணாரா, ஜலபத்மம் இருந்தா போராது, ஸ்தல பத்மம் இவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்தல கமல விபூதிம் ஸ்தாபயந்த்யவ்யவஸ்தாம் அப்படின்னு. அப்ப தாமரைப்பூ ஜலத்துல இருக்கணும்னா தரையிலையும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த பத்மராக கல்லை சாத்திண்டு பெருமாள் சஞ்சாரத்துக்கு போகும்போது இவரும் பத்மராக கல்லோட வர, அதனுடைய பிரகாசம் டால் அடிக்கிறது முன்னாடி. அப்போ ஒவ்வொரு அடியிலையும் ஒரு சிவப்பான பிரகாசம் வருது. அதனால ஒரு சிவப்பான புஷ்பத்தை வைத்தா மாதிரி இருக்கு. அதனால தாமரைப்பூவை வைத்தா மாதிரி. அப்ப என்ன தாமரைப்பூ இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டா, இது ஸ்தல பத்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சூரியன் மாதிரி, சந்திரன் மாதிரி, நட்சத்திரம் மாதிரி இத பாதுகாப்பாக சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நிறைய ஸ்லோகம் சாதிச்சிருக்க. இருந்தா கூட உதாரணத்துக்கு 1-2 ஸ்லோகங்கள் மாத்திரம் பார்க்கலாம். நம்ம இப்போ சூரியன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்லோகம் 587. அவை மிதோஷாபகமஸ்ய கேதும் தமோபகாம் சம்பிருத பத்மராகாம் அசேஷவந்தியாம் மணிபாதுகேத்வாம் ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம். சூரியோதய காலத்துல பூர்வ கிழக்கே இருக்கக்கூடிய சந்தியான்னு பேர் இருக்கு. இந்த கிழக்க மெதுவா செவ்வானம் வரும் இல்லையோ, சிவந்த வானம், அதுக்கு சந்தியான்னு பேர். அந்த மாதிரி பாதுகாதேவி சேவை சாதிக்கிறாராம். இப்ப பார்த்தா எந்த விதத்துல அப்படின்னு கேட்டான்னா,
அந்த கீழ்வானம் சிவந்ததுன்னு வச்சுக்கோங்க, சந்தியா காலம் வந்துன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டான்னா தோஷாபகம, ராத்திரி போயிடும். தோஷானா ராத்திரின்னு அர்த்தம். ராத்திரி விலகிடும். ஏன்னா சூரியன் வர ஆரம்பிச்சுட்டானா மெதுவாக இருள் விலகிடும். அதனால தோஷாபகமம் அப்படிங்கிறது நடக்கும். ரெண்டாவது தமோபகா, இருட்டு போயிடும். அதாவது ராத்திரி காலம் போகும், அப்புறம் இருட்டு போயிடும். மூணாவது சம்பிருத பத்மராகாம், அப்படின்னா தாமரப்பூ மலர் ஆரம்பிக்கும். நாலாவது அசேஷ வந்தியாம், அந்த சந்தியாவை எல்லாரும் வந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவா. அந்த காலத்துல அர்க்கியம் விட்டு ஜபங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்படி இருக்கு. ஆக இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயம் இப்போ பாதுகை கிட்ட இருக்கான். எப்படின்னு கேட்டா, இந்த பாதுகையான அவை மீ தோஷாபகமஸ்தேதும், பாதுகா தேவி இந்த பத்மராக கல்லோட சேவை சாதிக்கச்ச அப்ப நம்மளுடைய தோஷங்கள்லாம் போறது. தமோபகாம், அஜ்ஞானங்கிற தமசு போறது. அஜ்ஞானத்துக்கு கூட தமஸ்னு பேர் உண்டு. சம்பிருத பத்மராகாம், பத்மராக கல்லுங்கிறது நிறைய சேர்ந்து இருக்கு. அசேஷ வந்தியாம், மொத்த பேரும் எல்லாரும் சேவிக்கும்படியாக, சேஷர்களாக இருக்கிறவர்கள் மொத்த பேரும் சேவிக்கும்படியாக இருக்கார் இந்த தாமரப்பு, இந்த பாதுகையானவர். அதனால இந்த 4 விதத்தினாலையும் பார்த்தான்னா அந்த ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம், ரங்கநாதன் தான் சூரியன் வச்சுக்கோங்க. அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி பூர்வ சந்தியா, முதல்ல ஒரு சந்தியா கிழக்க சந்தியா ஒரு மூலியம், அந்த மாதிரி இந்த பத்மநாக கல்லோட இவரை சேவை சாதிக்கிறார் என்பதாக அழகா சொல்றார். அடுத்து 597. ஆமுஞ்சதாம் அருணயாவ கபங்க லக்ஷ்மி சோனாஸ்மனாம் தவ பதாவனி காந்தி யோகாத் பத்மாசகாய பதபத்மநகாஸ்ரயந்தே சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்பசோபாம். இது சந்திரன் மாதிரி அப்படிங்கிறதுக்கு. சந்தியா காலத்துல, சாயங்கால சந்தியா காலத்துல, இப்ப பூர்வான்னு பார்த்தோம். பூர்வான காத்தால சந்தியாவந்தனம், சாயங்கால சந்தியாவந்தனம், சாயங்காலம் சந்தியா காலம். அப்ப சந்திரன் வந்திருக்கார். சந்திரன் எப்படி இருப்பாருன்னு கேட்டானா, சந்திரன் வெள்ளையா இருப்பார், கொஞ்சம் சிவப்பு கலந்து இருப்பார். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்போ பாதுகை இருக்கார். ஆமுஞ்சதாம் அருணயாவ கபங்க லக்ஷ்மி சோனாஸ்மனாம் தவ பதாவனி காந்தி யோகாத். ஒரு பக்கம் பார்த்தா அது ஸ்வர்ணமயமா இருக்கார் பாதுகை, மஞ்சளா இருக்கார். அதே சமயம் பத்மராக கல்லோட சேர்ந்து சிவப்பா இருக்கார். அதே சமயம் பத்மாசகாய பதபத்ம நகாஸ்ரயந்தே, எம்பெருமானுடைய திருவடியினுடைய நகம் இருக்கோ இல்லையோ, அந்த நகத்தினுடைய வெள்ளை நிறம், நகம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான், நகத்தினுடைய வெள்ளை நிறம் பட்டு அப்ப வெள்ளையும் கலந்துருக்கு. எல்லாம் சேர்ந்தா சந்திரன் எந்த நிறத்துல இருக்கான் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா? சிவப்பு வெள்ளை எல்லாம் சேர்ந்துதானே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்ப சோபா, ஒரு சிவந்த மாலை பொழுதுல மெதுவாக சந்திரோதயம் ஆச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி அவன் சேவை சாதிக்கிறார். அப்புறம் நட்சத்திரங்களுக்கு ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். ரங்கேஷிதுர் விஹரதோ மணிபாத ரக்ஷே ரத்யாந்தரே சுமனசா பரிகீரியமானாஹ त्वत् पद्मराग किरणच्छुरणात् भजन्ते சந்தியா தபாந்தரித தாரக பங்கி லக்ஷ்மி. ரங்கநாதன் இப்படியே புறப்பாடாகி வீதியிலே எழுந்தருளும் போது அங்கே பக்தர்கள் நிறைய பேர் நிறைய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். எல்லாரும் சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்கும் போது அவோ பாதுகையினுடைய இந்த பத்மராக கல்லுனுடைய சிவப்பும் அந்த வெள்ளையான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதத்துல பார்த்தோம்னா நட்சத்திரம் மாதிரி இருக்கும். நட்சத்திரம் எப்படி இருக்கும் கேட்டான்னா சந்தியா தபாந்தரித தாரக பங்கி லக்ஷ்மி. லேசா நட்சத்திரம் தெரிய ஆரம்பிக்கும் சாயங்கால வேலையில. ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் இருட்டு வராம இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா நடுவில் பார்த்தா நட்சத்திரம் தெரியும். இதெல்லாம் பெரியவெல்லாம் பாப்பா, நட்சத்திரம் வந்துருத்தான்னு பாப்பா. ஏன்னா நட்சத்திரம் வந்தாதான் சந்தியாவந்தனம் முடிக்கணும். அதனால மகான்கள்னா நான் பார்த்திருக்கேன், இப்படியே ஆகாசத்தை பாப்பா நட்சத்திரம் வந்துருத்தா அப்படின்னு. சந்தியா காலம் ஆரம்பிக்கணும்னா நட்சத்திரம் வரதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடணும். சாயம் சந்தியா சொல்றேன், முடிக்கணும்னா நட்சத்திரம் வந்தாதான் முடிக்கணும். அப்ப அந்த நட்சத்திரம் அழகா இருக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா மொத்தமா இருட்டுல வர நட்சத்திரம் கூட இருக்காது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், கொஞ்சம் சிவப்பு இருக்கும், அப்ப நட்சத்திரம் இருக்கும். அந்த மாதிரி சந்தியா கால லட்சுமின்னு அதுதான் சொல்ற. சந்தியா கால நட்சத்திரம் போடுறீங்க சந்தியா தபாந்தரித தாரக பங்கி லட்சுமி. இந்த நட்சத்திரம் வரிசையா இருந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி அழகாக சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டான்னா இந்த சூரியன் சந்திரன் அக்னி இந்த இவர்கள்லாம்
இருட்டை போக்குகிறார்கள் அப்படிங்கிற முதல்ல விஷயம். பாதுகாதேவியாம் நம்முடைய அஜ்ஞான இருட்டை போக்குகிறார் அப்படிங்கிறதா இதுல ரொம்ப பிரதானமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேவிக்கும்படியாக எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் இதுல இருக்கு. சரணமுபகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயதுமுதயஸ்தான் மன்மகே பாலசூரியான் பத சரசிஜயோகாத் ரங்கநாதஸ்ய பூயः பரிணமதருணிம்னஹ பாதுகே பத்மராகான். யார் வந்து சரணாகதி பண்றாளோ அவளுடைய அஜ்ஞான இருட்டு, பாபங்கிற ஒரு கருப்பு, சம்சாரம்ங்கிற இருட்டு எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு தேஜஸ்வி உடையவராக பாதுகை சேவை சாதிக்கிறார் இந்த பத்மநாக கல்யாணாலயம் அப்படின்னு மொத்தமாக சேர்த்து பல இடத்துல சொன்ன அர்த்தத்தினுடைய சாரமாக நாம் இப்படி வச்சுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய திருவடியில தாமரப்பூ இருக்கு, ரேகா ரூபமா இருக்கு. பெருமாளுடைய திருவடியில உள்ள தாமரப்பூ ரேகை இருக்கும், சங்கம் சக்கரம் எல்லாமே இருக்கும். கதா புனசங்க ரதாங்க சக்கரக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் அப்படிங்கிற சங்கம் சக்கரம் துவஜம் அரவிந்தம்னா தாமரை, இது எல்லாமே ரேகையா இருக்கு பெருமாள் திருவடியில். அந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்க தாமரைப்பூ எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ரேகை இருக்கும், மலர்ந்து இருக்கா மூடி இருக்கான்னா மலர்ந்தேதான் இருக்கு. ஏன் மலர்ந்து இருக்கு எப்பவுமே அப்படின்னு கேட்டா எப்பவுமே பிரகாசம் இருக்கு, மலர்ந்து இருக்கு. என்ன பிரகாசம் இருக்குன்னு கேட்டா அந்த பத்மராகத்தினுடைய பிரகாசம் இருக்கு. பத்மராகத்தினுடைய பிரகாசம் இருந்தா தானே பத்மம் மலரும். அதனால பத்மம் மலரும்படி பத்மராகத்தினுடைய பிரகாசம் இருக்கு அப்படின்னால அந்த ரேகா எப்பவுமே மலர்ந்தே இருக்கு அப்படின்னு அழகா ஒரு உட்பிரேட்சா இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படியாக சாதிக்கிறார். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், அக்னி மாதிரி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். பதபல்லவ சங்கிபி பிரதீப்தைஹி அதிகோல்லாசிபிரம்ப பத்மராகைஹி அனலே சயனம் கொச்சின் முராரேஹே அவிசம்வாதயசீவ பாதுகேத்வம். ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ற, ரொம்ப நிறைய பேர் நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பெருமாள் அக்னியில சயனிச்சுன்னு இருக்கார், அக்னியில இருக்கார் அப்படின்னு. இது நாம என்னைக்கு கேள்விப்பட்டோம்? பெருமாள் அக்னியில எங்க இருக்கார்? பெருமாள் ஜலத்துல இருக்கார். அம்பஸ்ய பாரேன வேதம் சொல்றது. சமுத்திரத்துல சயனிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. ஸ்ரீராத்தியில திருப்பார்கடல சயனிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அக்னியில இருக்காராம் பெருமாள் அப்படின்னு இருக்கு. எங்க இருக்குன்னா ஆகமத்துல இருக்கு, வியாக்கியானங்கள்ல எழுதியிருக்கார். பாஞ்சராத்திர ஆகமத்துல அக்னியே பெருமாள் ஏழு இருக்கார், நிற்கிறார், சூரிய மண்டலத்துல இருக்கான்னு இருக்கு. அது மாதிரி சில சமயம் என்ன பண்றாரா பெருமாள் அக்னியில இருக்கார் அப்படின்னு. அது புரியலையே அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்ல இப்ப இங்க பாருங்க புரியும். எப்ப அந்த பத்மராக கல்லுனுடைய பிரகாசம் இருக்கும் இல்லையோ இது அக்னி மாதிரி இருக்கும். ஏன்னா மேல பிரகாசம் வந்து வச்சுக்கோங்க, அந்த ரத்தனத்தினுடைய பிரகாசங்கிறது மேல வர அக்னியினுடைய பிரகாசம் எப்படி சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. அப்ப அதனால அனலே சயனம் கொச்சின் முராரே எம்பெருமான் அக்னியில கூட இருப்பார் அப்படின்னு சொல்றது அர்த்தம். நமக்கு இதை பார்த்தா ஓரளவு இப்ப புரியுற மாதிரி இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். அக்னியில கூட பெருமாள் சில சமயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அவாப்பிய பாதாவணி ரங்க பர்த்து பாதாம்புஜே பல்லவ சம்ஸ்தராபாம் त्वत् पद्मराग द्वितयो भजन्ते காலானலத்துவம் கலுஷம்புதேர்னஹ. அதுக்கப்புறம் அக்னி மாதிரி சேவை சாதிக்கிறார் அப்படின்னா, அக்னி மாதிரி சேவை சாதிச்சா நமக்கு என்ன சுவாமின்னா, அக்னி மாதிரி சேவை சாதிச்சா அந்த அக்னியில என்னுடைய பாப்பங்கள்லாம் பொசுங்கணும் மொத்தம். தீயினில் தூசாகும் போய பிழையும் புகுதருவார் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. தீல தூசு, தீல வந்து பஞ்சை போட்டா மாதிரி பொசுங்கிற மாதிரி இந்த பாதுகாதேவி கிட்ட போனா நம்மளுடைய பாப்பங்கள் மொத்தமே பொசுங்கிடுமா. இப்போ தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூகி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கான் பாட்டனுடைய அர்த்தத்துக்கு அழகா சொல்ற. எம்பெருமானுடைய திருவிடி கீழே இருக்கிற பாதுகையில பத்மராக பிரகாசம் அக்னி மாதிரி இருக்கு. நம்மளுடைய பாபங்களை மொத்தமும் தீயினில் தூசாகும்படியாக மொத்தத்தையும் பொசுக்கி விடும்படியாக இருக்கு அப்படின்னு அழகான விஷயம். அதை காட்டிலும் உத்தமமான அக்னி ஒண்ணு இருக்கு. அது அக்னின்னா சரணாகதி பண்றோம் முடியும். அதை பத்தி சாஸ்திரங்கள்ல சொல்லச்ச சரணாகதி பண்றது ஒரு ஹோமம் மாதிரின்னு சொல்றதா. ஒரு ஹோமம் அப்படின்னா அக்னியில கொண்டு போய் நாம நெய் சேர்க்கிறோம் இல்லையா, இல்ல ஹவிஸ் ஏதாவது சேர்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டான்னா இந்த ஆத்மா தான் ஹவிஸ். இந்த ஆத்மாங்கிற ஹவிஷே அப்படி பகவான் தான் அக்னி. அந்த பகவான்ற அக்னியில இந்த ஆத்மாங்கிற ஹவிஷ அப்படியே சேர்க்கிறோம் அப்படின்னு இது வேதம் சொல்லியிருக்கு.
ஹோமம் பண்ற மாதிரிதான் ஒரு உதாரணமா சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். ஆத்மாங்கிற ஹவிஷ அப்படியே எடுத்து அப்படியே எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம். ஹோமங்கிறதும் சமர்ப்பணம் தான், வெறும் அக்னியில போடுறது இல்லை. அக்னியில போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, சமர்ப்பணம் பண்ணுவா. ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லுவா, இந்திரனுக்கு வரும். இப்ப உதாரணம் விஷ்ணுவுக்கு போடுறான்னு வச்சுக்கோங்க, விஷ்ணவே ஸ்வாகான்னு மந்திரம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விஷ்ணவே இதம் நம் அம்மா அப்படின்னு சொல்லணும். விஷ்ணுவுக்கு நான் இதை சமர்ப்பிச்சு விட்டேன், இது என்னுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் அதுதான் சமர்ப்பணம். எல்லா ஹோமத்திலையும் உண்டு. விஷ்ணவே ஸ்வாகா விஷ்ணவ இதம் நம் அம்மா அப்படின்னு சொல்லுவா. விஷ்ணுவுக்கு தான் இது, எனக்கு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நம் அம்மா, நான் அப்படியே என்ன சமர்ப்பிச்சுட்டேன், இனிமே எனக்கு இல்லை அப்படின்னு இந்த ஹோமம் பண்ற கணக்குல பிரத்யக் அப்படின்னா இந்த ஆத்மாவை அப்படியே பகவான் கிட்ட ஹோமம் பண்றோம்னு இந்த விஷயத்த பல தடவை சுவாமி சொல்லிருக்க. பிரத்யங்மயஸ்ய ஹவிஷ பிரணவே ந தேவி. இதுக்கு மந்திரம் என்னன்னா பிரணவம் தான் மந்திரம். பிரணவங்கிற மந்திரத்தை வச்சு பிரத்யக் அப்படிங்கிற இந்த ஜீவாத்மாவை பிரக்ஷேபனாய பரமார்த்த விதாம் முனீனாம் பிராஜ்யம் முகுந்த சரணாவனி பத்மராகைஹி பரியாய பாவகசிகம் பவதிம் பிரதீமஹா. எம்பெருமானுக்காக இதை சமர்ப்பிக்கிறோம். அக்னியில சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த ஆத்மா அப்படிங்கிற ஹவிஷை எடுத்து அப்படியே அக்னியில சமர்ப்பிச்சிருங்கோ. பிரணவன் மந்திரத்தை சொல்லுங்கோ, நம் அம்மா அப்படின்னு சொல்லுங்கோ, அவனை சமர்ப்பிச்சிருங்கோ, இதுதான் சரணாகதி அப்படின்னு ஒரு ரூபகமாக ஒரு உருவகமாக சொல்றது சாஸ்திரம் சொல்றது. அப்ப அக்னி வேணுமே அப்படின்னா அப்ப இந்த பத்மராகங்கள்லாம் சேர்த்து ஒரு அக்னி மாதிரியாக அங்க சேவை சாதிக்கிறாராம். அவர் பார்த்த உடனே அப்படியே சமர்ப்பிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காராம். அடுத்து 600வது ஸ்லோகம். பாதாவனி பிரசுமரஸ்ய கலேர்யுகஸ்ய பிராயேண சம்பிரதி நிவாரயிதும் பிரவேசம் ஸ்ரீரங்கசீம்னி தபசோன மணி பிரசூதः பிராகாரம் அக்னிமயம் ஆரபதே பிரகாசः. இந்த கலியுகம் வந்துருத்துனா கலியுகத்துல அப்படியே கலிபுருஷன் உள்ளுக்குள்ள வரான், காத்துன்னு இருக்கான். எங்க கோயிலுக்குள்ளேயும் உள்ள வந்துருவான் உங்களுக்கு போற போக்குல பார்த்தா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, ஒரு சத்ரு ஒருத்தன் படையெடுத்து வரான்னா அவன் உள்ள வராம இருக்கிறதுக்காக பிராகாரத்துல அக்னி வச்சுடுவான். பிராகாரத்தை எரிஞ்சிருச்சுன்னா அவன் உள்ள வர முடியாது. அதாவது அதுக்குன்னு சில இடம் இருக்கும், அந்த இடத்துல அது ஒரு அரணாக வைப்பார்கள். அந்த மாதிரி ரங்கநாதன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, தன்னுடைய பாதுகையினுடைய பிரகாசத்தையே ஒரு அக்னி ஆக்கி அதே ஒரு அரணாக வைக்கிறான். அந்த பாதுகையை ஆசிரித்து அதுக்குள்ள யார் இருக்காளோ அவெல்லாம் அந்த கோட்டைக்குள்ள இருக்கா. அவளை சுத்தி இந்த அக்னியே அரணாக இருக்கு. அப்ப கலிபுருஷன் அவ கிட்ட வரமாட்டான். பொலிக 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 கலியும் கெடும் கண்டு கொள்வேன் அப்படின்னு நம்ம சுத்தி அக்னி இருந்து வச்சுக்கோங்க. அப்போ யாரு கிட்ட வர முடியாது இல்லையா, கலிபுருஷன் கிட்டவே வர முடியாது. பாதாவனி பிரசுமரஸ் கலேர்யுகஸ்யன்னு ஆரம்பிச்சு ஸ்ரீரங்க சீம்னி, ரங்கநாதன் ஸ்ரீரங்கனுக்கு தான் இந்த பிராகார சிறப்பு அப்படின்னு ரங்கநாதனுக்கு உண்டு. ஏன்னா சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோர் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசேன்னு அழகா பெருமாள் எழுதிருக்கார். எப்படின்னா பெருமாள் இருக்கார், ஸ்ரீரங்கமே ரொம்ப அழகா இருக்கும், நட்ட நடுவுல பெருமாள் ஸ்ரீரங்க விமானத்தில். அவரை சுத்தி 7 பிராகாரம், 1வது 2வது 3வது 4வதுன்னு 7 சுற்று இருக்கும். அதுல முதல் 5 வரைக்கும் கோயிலுக்குள்ள இருக்கு. 6வதும் 7வதும் இப்படியே கோயில்ல சேவை செய்யற கைங்கரியவர்கள் சேவார்த்திகள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். அதை தாண்டி அப்படி வெளியில வந்தோம்னா காவேரி, 2 பக்கம் 4 பக்கமும் காவேரி. அதனால காவேரிக்கு நடுவுல பிராகாரம், பிராகாரத்துக்கு நடுவுல ரங்கநாதன் அப்படின்னு ஊருடைய அமைப்பே அழகா இருக்கும். அப்ப பிராகார பெருமை அப்படின்னு அவருக்கு உண்டு. அந்த பிராகாரத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு எத்தனை அளவு சேஃப்டி கொடுக்கணுமோ அத்தளவு கொடுக்குறானோ ரங்கநாதன். அப்போ கலிபுருஷன் நீங்க வரக்கூடாதுன்னு பாக்குறானா. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, இந்த ஜலத்தினாலே ஒரு கோட்டை கட்டியிருக்கா இல்லையா, காவேரி இருக்கும் இல்லையோ, அந்த ஜலத்தை தாண்டி வர முடியாது. அட காவேரியும் தாண்டி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அக்னினாலே ஒரு கோட்டை கட்டணும்னு பார்த்தானா, அதுக்காக இந்த தன்னுடைய பத்மராக பாதுகையில இருக்கக்கூடிய பத்மராப பிரகாசத்தை அண்டிச்சு வச்சானா. அதனால அந்த பிரகாசம் இருக்கிற இடத்துல அக்னிபுருஷனானவர் கிட்டவே வரமாட்டார் அப்படிங்கிறத மாதிரி இருக்கு. இப்படி பாதுகையை ஆசிரியத்து இருக்கிறவர்கள் ஒரு பெரிய கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் பார்த்துக்கிறான். அப்படி பிராகாரத்துக்குள்ளே இருப்பவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் ஏன்னா அவன் பார்த்துக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, ரத்தம்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு ரத்த துளியெல்லாம் சிவப்பாதான இருக்கும், அந்த மாதிரி பாதுகையினுடைய பிரகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவரணோதி ரங்கபதி ரத்ன பாதுகே त्वयि पद्मराग मणिपद्धति शुभा निबिडोरु संघटन पीडनक्षरन् मधुकैटभक्षत जपंक वासनम्. இது
ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த பாதுகையில இந்த பத்மநாகம் இருக்கும்போது ஒரு ரத்தனத்துளி, ஒரு ரத்த துளி இருக்க மாதிரி இருக்கான். ரத்த துளி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மது கைட்டபால சம்ஹாரம் பண்ணச்ச வந்ததுங்கிற. மது கைட்டவன் 2 அசுரர்கள் அவ பெருமாளை பீடிக்க ஆரம்பிச்சு. அதாவது என்ன கேட்டா, பிரம்மா கிட்டேன்னு வேதத்தை அபகரிச்சான்னு கேட்டிருப்போம். இவாளை சம்ஹாரம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார், ஹயக்ரீவ அவதாரம் பண்ணார். எப்படி இவாளை சம்ஹாரம் பண்ணார்னா, இவா 2 பேரையும் தன்னுடைய தொடைக்கு நடுவுல வச்சு சேர்த்து வச்சுட்டான், கொசு அடிக்கிற மாதிரி. நாமெல்லாம் கொசு அடிக்கிறோம் இல்லையோ, தொடையில தான் கொசு கடிக்கிறதுன்னா உடனே கொசு அடிச்சிடும். அடிச்சான இருந்து ரத்த துளி வருது, அது அந்த இடத்துல சின்னதா இருக்கு. மது கைட்டவாள்லாம் பெரிய கொசு, பெருமாளால் தான் அடிக்க முடியும். தன்னுடைய 2 தொடையில இந்த 2 கொடை, இந்த மதுவா ஒரு தொடை, கைட்டவன் ஒரு தொடையில போட்டார், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன். அவ்வளவுதான், தொடையில உட்காந்து கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டேன். கையால் கூட அடிக்கல, இந்த தொடையாலேயே சேர்த்து அடிச்சுட்டேன் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கு. மது கைட்டவன் பிரம்மா கிட்டேந்து வேதத்தை அபகரிச்சுண்டு போற அளவு மகா பராக்கிரமசாலிகள். ஆனா பெருமாளுக்கு அவள கொசுதான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி மது கைட்டவாளை அடிச்ச உடனே அங்கிருந்து ரத்தம் தெளிச்சுதான். அந்த ரத்தம் பெருமாளுடைய திருவடியில, பெருமாளுடைய பாதுகையில எல்லாம் இருக்கான். அந்த ரத்தம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்ப பாதுகை சேவை சாதிக்கிறார். விவரணோதி ரங்கமதி ரத்ன பாதுகே தொய் பத்மராக மணிபத்தி சுபா. சுபான்னு ஒண்ணு போடுறார். ஐயோ ரத்தமா ரத்தமா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நல்லது ஒழிஞ்சா நல்லது தானே, கெட்டது ஒழிஞ்சா நல்லது தானே, நல்லது ஒழிஞ்சா தானே கஷ்டம். மதுவும் கைட்டவனும் அவர்கள்லாம் அசுரர்கள். அது மட்டும் இல்லாம ரஜோகுணம் தமோ குணத்துக்கு பிரதிநிதியா இருப்பவர்கள். அதனால ரஜோகுணம் தமோ குணத்தை ஒழிக்கிறார் பெருமாள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதனால் நிபிடோர சங்கடன பீடனக்ஷரன் மதுகைட்ட பக்ஷத பங்கவாசனம் பிரதியந்தி ரங்கபதி பாதுகே ஜனாஹ தவ பத்மராகமணிரஸ்மி சந்ததிம் அபிஜக்முஷாம் தது அனுபவ கண்டிதாத் அகசஞ்சயாத் விகலிதாமசிருச்சட்டாம். ஆனா கூட இன்னும் சுவாமி கொஞ்சம் பயமா இருக்குன்னா, நீ பாட்டுக்கு ரத்தம் மாதிரி இருக்குன்னா, சில பேருக்கு ரத்தம்னு கேட்டாலே பயம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாருன்னா, இந்த மது கைட்டவாளை ஒழிச்சதுங்கிறதுக்கு எதுக்கு அடையாளம் கேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற பாப்பங்களை ஒழிக்கிறார். நமக்கு இந்த ரஜோகுணம் தமோ குணம்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் ஒரு கட்டி மாதிரி வந்துருக்கு. அதை ஒழிச்சுட்டா நல்லது தானே. உடம்புல தேவையில்லாத கட்டி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் என்ன பண்றாருன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி முதல்ல எடுத்துடுறேன். அந்த ரத்தம் வெளியில போனாதான் நல்லது. தேவையில்லாத ரத்தம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவையான உடம்புக்கு தேவையான ரத்தம் இருக்கும் இல்லையோ, அதுதான் உள்ள இருக்கணும். தேவையில்லாத பதார்த்தங்கள் அது எதுவானாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது, அது வெளியில எடுத்துடணும் அப்படிங்கிறாரு இல்லையோ. அந்த மாதிரி மது கைட்டவன் மாதிரி நம்ம உடம்புலயும் பாப்பங்கள் இருக்கு, புண்ணிய பாப்பங்கள்லாம் இருக்கு. சில சமயம் புண்ணியம் கூட தேவையில்லாம இருக்கு, அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் கட்டியா உள்ளுக்குள்ள இருக்கான். மது கைட்டவனை ஒழிச்சா மாதிரி நம்மளுடைய புண்ணிய பாப்ப கட்டிகள் இருக்கும் இல்லையோ, அதை அப்படியே பெருமாள் நசுக்கி அதிலிருந்து ரத்தம் வெளியில வந்துருத்தோன்னா நிம்மதி. அதனாலதான் இது சுபா, இது நல்லது, இது நல்ல, அதாவது வெளியில போக வேண்டிய ரத்தம் தான் வெளியில போயிடும். பொதுவாகவே அப்படிதான். காலில் முள்ளு தைச்சிடும். சின்ன வயசுல நாவல் பக்கத்துல போச்செல்லாம் காலில் முள்ளு தைச்சு முள்ளு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல் கேள்வி என்ன கேட்பான்னா, ரத்தம் வந்துதா இல்லையா அப்படின்னு கேள்வி. ஏன்னா ரத்தம் வந்தா நல்லது. ரத்தம் வரலன்னு வச்சுக்கோங்க, முள்ளு உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி கிளாஸ் கீறினா கூட ரத்தம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் உள்ள இல்லைன்னு அர்த்தம். ரத்தம் வரலைன்னா அப்போ உள்ளுக்குள்ள எதுவும் இருக்குன்னு. உடனே என்ன பண்ணணும்னா அதை எடுத்து அதை குத்தி, பின்னால குத்தி அந்த முள்ளையோ இல்ல கிளாஸையோ அது வெளியில எடுத்து ரத்தம் வந்துருத்தோன்னா ஆஹா அப்பா ரத்தம் வந்துருத்து, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவா. இது சகஜம். இது அதே மாதிரிதான் தேவையில்லாத உள்ளுக்குள்ள இருந்தா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில இந்த நமக்குள்ள தேவையில்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும்னா இந்த பாதுகை தேவி கிட்ட போய் ஆசிரிக்கணும். ஆசிரிச்சா அது ஒழிச்சா அதுல இருந்து ஒரு ரத்தம் வருமோ இல்லையோ. அபிஜக் முஷாம் ததனுபாவ கண்டிதா அகசஞ்சயாத் விகலிதாம் அசிருச்சதாம்ங்கிறார். அப்ப போச்சுன்னா இந்த ரத்தம் தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பாப்ப கட்டி இருக்கும் இல்லையோ அதனுடைய ரத்தம் தான் இப்படி போறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தாற்பயம். ஸ்தானே தவாச்சித பதாவனி பத்மராகாஹ தேஜோமயா பிரசமயந்தி தமோ மதீயம் சித்திரம் ததே ததிகய ஜனயந்தி நித்யம் ராகாத்மகேன மகசா ரஜசோ நிவத்தியம். 598 ஸ்லோகம். இதுல ஒரு வேடிக்கை ஒன்று சொல்ற. என்ன கேட்டான்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, தமசு போகும் ரஜசு போகும். ரஜசு தமசு தான் நமக்கு ஒரு உடம்புல இருக்கிற தேவையில்லாத ரத்தம். சத்துவங்கிறது தேவையான ரத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
சத்துவம் இருந்தா நல்லது, தேவையில்லாத ரத்தம் இருந்தா வெளில எடுத்துடணும். அதுதான் பாதுகா தேவி வெளில எடுத்துருவார். மது கைட்டபால் ஒழிச்சா மாதிரி ஒழிச்சுடுவார் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல வேடிக்கையா என்ன சொல்ற, பாதுகையே இந்த ரஜஸ் இருக்கும் இல்லையோ அது ராகம்னு சொல்லுவா. அது சிவப்பா இருக்குமா, தமசுங்கிறது கருப்பா இருக்கும், ரஜஸுங்கிறது சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. லோகித சுக்ல கிருஷ்ணம் அப்படின்னு. இப்ப பாதுகை கிட்ட இருக்கிற பாதுகையே உங்ககிட்டயோ பத்ம ராகம் இருக்கு, அந்த ராகத்தினால ரஜஸ் கூடும். ராகம்னா ஆசைன்னு ஒரு அர்த்தம். இப்போ பத்மராகம் இருந்தா அதனால ரஜஸ் கூடும், ஆசை கூடும் தான் சொல்றது. ஆனா உன்னுடைய பத்மராகத்தினாலே என்னுடைய ரஜஸ் இப்ப குறைஞ்சு போச்சு, ரஜோகுணம் குறைஞ்சு போச்சு, தமோகுணம் குறைஞ்சு போச்சு. அப்ப சித்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேங்கிற. சித்திரம் ததே ததிகய ஜனயந்தி நித்தியம் ராகாத்மகே நமகசா ரஜசோ நிவத்தியம் அப்படின்னு. கிட்ட பத்ம ராகம் இருக்கு, அந்த ராகத்தை வச்சு என்னுடைய ராகத்தை, என்னுடைய ஆசையை, என்னுடைய ரஜஸை எல்லாம் நீ போக்கடிக்கிறாய் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான உன்னுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. உன்னுடைய விசித்திரமான ஆச்சரியமான உன்னுடைய அனுகிரகமாக நான் இதை பார்க்கிறேன் அப்படிங்கிறது. அயம் அனிதர போகான் ரஞ்சயன் வீதராகான் அருண மணிகணானாம் தாவகானாம் பிரகாசः மதிரிபுபதரக்ஷே மங்ஷு ஜாஜ்வல்யமானः சலபயதி ஜனானாம் சாஸ்வதம் பாபராசிம். முதலே சொன்ன மாதிரி அக்னின்னு சொன்னா அக்னியில விட்டில் பூச்சியெல்லாம் விழும், தீல தானா விழுந்து மாய்த்து கொள்ளும் இல்லையா. அந்த மாதிரி பாதுகையினுடைய பிரகாசமானது அக்னி மாதிரி இருக்கு, ரத்தம் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னா பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கு என்கிற சாரத்தை இங்கே நாம் பார்த்து கொள்வேன். அடுத்து கடைசி விஷயம் லாக்ஷா அப்படிங்கிறது. லாக்ஷா அப்படின்னா செம்பருந்தி குழம்புன்னு அர்த்தம். காலிலே பூசுவதற்காக இந்த காலத்துல மருதாணி இருந்த மாதிரி அந்த செம்பருந்தி குழம்பு வச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணுவார்கள். அந்த எம்பெருமானுடைய பாத பத்மத்திலே அலங்காரம் பண்ணுகிற மாதிரி செம்பருந்தி குழம்புனாலே சிவப்பாக அலங்காரம் பண்ணுகிற மாதிரி இந்த பத்மராகத்தினுடைய பிரகாசம் இருக்கிறது என்பதை 601வது ஸ்லோகத்திலே லீலா கிருஹாந்தர விஹாரி நிரங்கநாதே லாக்ஷாரசைர் அருண ரத்ன மயூகலக்ஷீஹி பிராயேண ரஞ்சயதி பாத சரோஜ யுக்மம் சைரந்திரிகேவ பவதி மணிபாதரக்ஷே. பாதுகே நீதான் சைரந்திரிகா. சைரந்திரிகான்னா ராணிக்கு வேலை செய்கிறவள், ராணியினுடைய தோழியாக இருந்து ராணிக்கு வேலை செய்கிறவள். அவதான் அந்த காலில், ராணியினுடைய காலில் இதெல்லாம் பூசி விடுவாள். அந்த மாதிரி பாதுகை தன்னுடைய பிரகாசத்தினாலே ரங்கநாதன் திருவடியை சிவப்பாக்குறாராம். ரங்கநாதன் திருப்பதியில இந்த சிவப்பு கற்களை கூட சேவிக்கலாம், நம்பெருமாள் திருவடியில எல்லாரும் சேவிக்கலாம். சிவப்பு கற்கள், கருப்பு கற்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரியாக இவர் லாக்ஷாரசம் பூசுகிற மாதிரி இருக்க. அது மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்ல, சிவபெருமான் இருக்காரோ இல்லையோ அவருக்கும் ரங்காதிராஜ பதரக்ஷணி பிப்ரதஸ்வாம் கங்கா தரங்க விமலே கிரிஷஸ்ய மௌளவம் சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாஹ சைலாத்மஜா சரணயாவ கபங்கலக்ஷ்மீம். சிவன் சேவிக்கிறாராம், பாதுகை சேவிக்கிறார். அப்ப பாதுகையினுடைய அந்த சிவப்பு நிறமானது சிவனுடைய சிரஸ்ல தலையில படுறது. சிவன் தலையில ஏற்கனவே நிறைய விஷயம் இருக்கு. கங்கா நதி இருக்காரு இல்லையா தலையில, கங்கா நதி எப்பவுமே வெள்ளையா இருப்பார். அதனால சிவன் தலையில பார்த்தா ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், இன்னொரு பக்கம் ஜட்டாமுடி தரிச்சுட்டு இருக்காரா அதனால அது சிவப்பும் கருப்புமா இருக்கும். ஒரு பக்கம் கங்கா நதி வெள்ளையா இருக்காரா அதனால வெள்ளையா இருக்கும். இன்னொரு பக்கம் சந்திரன் தரிச்சுட்டு இருக்காரா அதனால சந்திரனுடைய பிம்பம் இருக்கு இல்லையா, அர்த்த சந்திரனுடைய பிம்பம் அது இருக்கு. அப்படின்னால அது ஒரு விதமான நிறத்துல இருக்கும். அதுக்கு மேல இப்போ பாதுகா தேவியினுடைய அந்த பத்மராகத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது சேரல. அதையும் சேர்ந்து சிவன் இருக்கும்போது பார்த்தா அப்பதான் ஒரிஜினல் சிவன் அப்படிங்கிறாராம். ஏன் ஒரிஜினல் சிவன் சொல்றான்னா வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றார். இங்க சிவன் கார்த்தால சிவனை சேவிக்கணும்னு சொல்லிட்டு வரா. யாரு சித்தர்கள், சில பேர் சிவபக்தர்கள், சைவர்கள் இருக்காளியோ அவளாம் வச்சு பார்த்தா சிவனுடைய சிரஸ்தை செய்ப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிரசை நாட்டிய கங்கை இருக்கார், அப்புறம் சந்திரன் இருக்கார், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜடாமுடியோட இருக்கார் அப்படின்னா அதை பார்த்தானா அந்த சிவனுடைய சிரஸ்ல அந்த செம்பருந்தி குழம்பு கொள்ளி அதனுடைய சிவப்பு நிறம் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கெல்லாம் சந்தேகம் ஆயிடுச்சு, இந்த செம்பருந்தி குழம்புடைய நிறம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா. அப்ப அவள்லாம் கொண்டாடினா ஒண்ணும் இல்லை, இந்த பார்வதி தேவியினுடைய காலில் அந்த செம்பருந்தி குழம்பு நிறம் இருக்கு, என்ன பூசின்னு இருக்கார் அவர். அப்ப மறுநாள் காத்தால இருந்து பார்த்தா சிவனுடைய தலையில இருக்கு. அப்ப ராத்திரி என்ன நடந்திருக்கும்னு அவள்லாம் புரிஞ்சுட்டார். அவர் காலில் இருந்த செம்பருந்தி குழம்பு அடையாளம் இவர் தலைக்கு வந்துருச்சு இல்லையா. அதனால அதை பார்த்த உடனே அவருடைய காலில் இவர் தலை விழுந்து சேவிச்சிருக்கார், இது பிரணயத்தினாலே அப்படின்னு.
அதனால சைலாத்மஜா சரணயாவக பங்கலட்சுமி, அவருடைய திருவடியில இருக்கக்கூடிய அந்த சிவப்பானது இவர் தலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலாம். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவன் நேரம் இங்க வந்துட்டார், ரங்கநாதனை சேவிக்கணும்னு வந்துட்டார். இங்க வந்து சேவிச்சார். இப்ப பாக்குறா அவர் தலையில அந்த சைலாத்மஜானா பார்வதினு அர்த்தம். பார்வதியினுடைய அந்த சிவப்பு, பாதத்தினுடைய சிவப்பு இல்லையே அப்படி கேட்டா, அது இல்லாட்டா என்ன பாதுகையினுடைய சிவப்பு இருக்காரு இல்லையோ, அது அதை காட்டிலும் விசேஷமானது அப்படின்னு சிவபெருமான் அவளுக்கு சமாதானம் சொல்றான். இப்ப பாருங்க, இப்பவும் பாதுகையினுடைய சிவப்பு எனக்கு இருக்கு, அதனால எனக்கு எந்த குறவும் இல்லை, விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாராம். அந்த மாதிரியாக சிவனுக்கும் இந்த இதானது கிடைக்கிறது, அந்த லாட்சாரசத்தினுடைய இதுவானது கிடைக்கிறது அப்படின்னா. லாக்ஷா லக்ஷ்மி மதர ருச்சகே தங்கிண பாதரக்ஷே வக்த்ராம்போஜே மத பரிணதிம் பத்மராகத்யுதிஷ்டே கர்ணோபாந்தே கிசலய ருச்சிம் தேவி சேவா லதானாம் சீமந்தே சத்ரிதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபாம். சிவன் மட்டும் இல்லைன்னு தேவர்களுடைய மனைவிகள்லாம் நிறைய பேர் வந்து சேவிக்கிறார். தேவ பத்தினிகள் எல்லாம், மனுஷர்களுடைய பெண்கள், மனைவிகளா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து சேவிக்கிறா. பாதுகை கீழ் வந்து சேவிக்கிறா இல்லையா? அப்ப அவளுக்கெல்லாம் நல்ல மங்களமா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பாதுகா தேவியானவன் நினைக்கிறாராம். அப்ப அவளுக்கும் விதவிதமாக சேவை சாதிக்கிறார், விதவிதமா அவளை இவர் அலங்காரம் பண்றார். லாக்ஷா லக்ஷ்மியும் அதர ருச்சகே ரங்கின பாதரக்ஷே. அவ சேவிக்காரோ முதல்ல பாதுகைக்கு முன்னாடி வந்து நிற்பார்கள், கை கூப்புவார்கள், மெதுவாக தலை குனிஞ்சு ஸ்திரீகள்லாம் எப்படி சேவிக்கிறாளோ அப்படி சேவிப்பார்கள் இல்லையா? அப்ப முதல்ல கை கூப்பி அப்படி நிற்கும் போது அவர்களுடைய முகம், அவர்களுடைய உதடு, இதுல போய் பாதுகையினுடைய பிரகாசம் படுறதாம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவருடைய உதடுல அவ சாயம் பூசாட்டா கூட, உதட்டுக்குன்னு ஒரு சாயம் இருக்கு இல்லையா, உதட்டுக்குன்னு ஒரு லாக்ஷா இருக்கு, அந்த சிவப்பாக்கணும் என்பதற்காக லிப்ஸ்டிக் மாதிரி. அப்ப உதட்டுக்குன்னு இருக்க மாதிரி அவர்கள் பூசாட்டா கூட பாதுகையின் இந்த பிரகாசம் பட்ட உடனே அவர்களுக்கு அந்த ஒரு அழகு வருது. லாக்ஷா லக்ஷ்மிம் அதர ருச்சகே ரங்கின பாதரக்ஷே வக்த்ராம்போஜே மத பரிணதிம் பத்மராகத்யுதிஷ்டே. அடுத்தது முகம், முகமே தாமரப்பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது பொதுவாக. ஆனா அவள் தாமரப்பூ மாதிரி இல்லாட்டா கூட பாதுகையை சேவிக்கும் போது இந்த பிரகாசம் பட்டா அது தாமரப்பூ மாதிரி அந்த ஒரு சிவப்பு. ஏன்னா பத்மராகம் தானே பெயர், பத்மராகம்னா தாமரப்பூனுடைய சிவப்புன்னு தானே அர்த்தம். அதே தாமரப்பூனுடைய சிவப்பு பிரகாசத்தை அவர்கள் முகத்துக்கு தந்து விடுகிறார் பாதுகை. கர்ணோபாந்தே கிசலய ருச்சிம். அது மாத்திரம் இல்ல, காது பக்கம் இந்த பக்கங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு இருப்பா, அவ பூந்தளிர்லாம் வச்சுட்டு இருப்பா. அதுவும் இந்த பாதுகையின் இந்த பிரகாசத்தினாலே பூந்தளிர் வச்ச மாதிரி ஆயிடுவான். தேவி சேவா லதானாம் ஸ்ரீமந்தே சத்ரிதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபம். அப்படியே அவர்கள் வந்து தலை வணங்கி, தலையை மொத்தமா வணங்குறா இல்லையா? அப்ப அவள் சீமந்தத்துல, சீமந்தான தலை வகுடு, வகுடு நுனிக்கு சீமந்தன் பேர். அந்த வகுடு நுனியில சீமந்தத்துல பாதுகையினுடைய இந்த சிவப்பு பிரகாசம் பட அப்ப சிந்தூர சோபா, அப்ப சிந்தூரம் வச்ச மாதிரி இருக்கான். வகுட்டு நுனியில சிந்தூரம் வைப்பது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி சிந்தூரம் வச்ச மாதிரியாக பாதுகையானவர் தன்னுடைய பிரகாசத்தினாலே அவர்களுக்கு சிந்தூரம் வைக்கிறாராம். அப்படியே அவர்களுக்கு தீர்க்க சௌமங்கல்யத்தையும் கொடுத்து சகல விதமான அனுகிரகத்தையும் கொடுக்கிறார். அவளுக்கு சகல விதமான பிரகாசத்தையும் கொடுத்து சௌந்தர்யாதிகளையும் கூட்டி கொடுக்கிறார் அப்படின்னு அழகான ஸ்லோகம் இது. லாக்ஷா லக்ஷ்மி மதர ருச்சகே ரங்கின பாதரக்ஷே வக்த்ராம்போஜே மத பரிணதிம் பத்மராகத்யுதிஷ்டே கர்ணோபாந்தே கிசலய ருச்சிம் தேவி சேவா நதானாம் ஸ்ரீமந்தே சத்ரிதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபாம் அப்படின்னு. ஆகையினாலே சகல விதமான அனுகிரகம் பண்ற, அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியாக நல்ல முகப்பொலிவையும் கொடுத்து, நல்ல தீர்க்க ஆயுஷையும் கொடுத்து, நல்ல சௌமங்கல்யத்தையும் கொடுத்து பாதுகா தேவியானவர் அனுகிரகம் பண்ற என்பதாக அர்த்தம். இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். இப்ப கடைசி ஸ்லோகம் பார்க்கலாம். அருணமனயஸ்தவைதே ஹரிபதராகே நலப்த மகிமானஹ கமயந்தி சரணரக்ஷே ஜுமணிகணம் ஜோதிரிங்கிணதாம். பாதுகா தேவியினுடைய ஒரு சிவப்பு பிரகாசத்தினாலே திருவடிக்கே சிவப்பு கூடுகிறது அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் திருவடியே சிவப்பா தான் இருக்கும் பொதுவாகவே. சேவடி தானே, சேவடி செவ்வி திருக்காப்பு. சேவடி, அந்த சேவடியில செவ்வி, செவ்வினா சிவப்பு நிறம், அதுக்கு ஒரு திருக்காப்பு, அதுக்கு ஒரு பல்லாண்டு பாடிருக்கார். திருவடிக்கு பல்லாண்டு மட்டும் இல்ல, அந்த திருவடி எத்தனை மிருதுவாக, எத்தனை அழகாக, எத்தனை சிவப்பாக இருக்கோ அதுக்கு ஒரு பல்லாண்டு. அந்த சோபா, அந்த அழகுக்கு ஒரு பல்லாண்டு பாடினார் இல்லையா? அவன் திருவடியே ரொம்ப அழகா இருக்கும்.
அப்ப இந்த பாதுகையினுடைய பத்மராகம் பட்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணங்கள் இருக்கும் இல்லையோ, பல்லவம் தளிர் மாதிரி இருக்கு, சூரியன் மாதிரி இருக்கு, சந்திரன் மாதிரி இருக்கு, அக்னி மாதிரி இருக்க, லாட்சாரசம் பூஜின மாதிரி இருக்குன்னா இது மொத்தத்தையும் எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் ஏதோ நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னதே தவிர உண்மையில சூரியனுடைய அழகு அப்படிங்கிறதோ சூரியனுடைய பிரகாசம்ங்கிறதோ இதனுடைய பிரகாசம் வச்சு பார்த்தா இதனுடைய பிரகாசத்துல சூரியனுடைய பிரகாசம் அந்த மின்மினி பூச்சி பிரகாசம் மாதிரி. பாதுகாதேவி இந்த திருவடி இவர்களுடைய சேர்க்கை அதுல இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்த்தான்னா நட்சத்திரத்தினுடைய அழகோ சந்திரனுடைய அழகோ சூரியனுடைய அழகோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மின்மினி பூச்சி மாதிரிங்கிற. மின்மினி பூச்சின்னா என்ன அர்த்தம்னா சூரியனுடைய பிரகாசத்துல மின்மினி பூச்சி எந்த அளவு பிரகாசம், மின்மினி பூச்சிக்கு ஒரு பிரகாசம் உண்டு, பளபளன்னு இருக்கும். ஆனால் சூரிய பிரகாசத்துல என்ன தெரியும்? அது மாதிரி பாதுகா தேவியினுடைய அழகுல பாதுகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவடியினுடைய அழகுல ஏற்கனவே திருவடி அழகா இருக்க, பாதுகையினுடைய இதுவும் சேர்ந்து இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு என்னென்ன உபமானம் சொன்னதோ அந்த உபமானங்கள்லாம் ஏதோ நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னதே தவிர உபமானம் நேர்பட இல்லாமை அப்படின்னு வியாக்கியானங்கள்ல பெரியவாச்சங்கள்ல அடிக்கடி சாதிப்பார். உபமானத்தை நேர சொல்ல முடியாது, அது ஏதோ புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. இப்போ மொத்தமா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த உபமானங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப ஆச்சரியமான திவ்யமான சோபையோடு இருக்கக்கூடிய அவர் சூரியன் மாதிரி நம்முடைய இருட்டை போக்கடிக்கிறார், அக்னி மாதிரி நம்முடைய பாபங்களை எல்லாம் பொசுக்குகிறார், சந்திரன் மாதிரி நமக்கு சம்சார தாபத்தை போக்கி குளிர்ச்சியை கொடுக்கிறார் அப்படின்னு அந்த அம்சம் அதுவும் ஒரு உபமானமா தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நமக்கு பாபங்களை எல்லாம் போக்கி அஜ்ஞான இருட்டை போக்கி சம்சார இருட்டை போக்கி பாதுகையானவர் அனுகிரகம் பண்ற அந்த அனுகிரகத்தை காண்பிக்கிற மாதிரியாக இந்த பத்மராக ரத்னத்தினுடைய பிரகாசங்கள் இருக்கின்றன என்பதாக இங்கே சாதிக்கிறார். கமயந்தி சரண ரட்சே ஜுமனி கணம், ஜுமனி கணம், ஜுமனினா சூரியன், சூரிய கணம்னா மொத்த சூரியனையும் சேர்ந்தா கூட இவர் பண்ற உபகாரத்துக்கு அவர் ஏதோ இருட்டை போக்குவார், அஜ்ஞான இருட்டை போக்குவாரா சூரியன், இல்ல சம்சார இருட்டை போக்குவாரா? அதனால இவருக்கு சமமாக ஆக மாட்டாருங்கிற விஷயத்தையும் சொல்லி முடிக்கிற அடுத்த பத்ததி முக்தா பத்ததி அடுத்த திருவோணத்திலே நாம் பார்க்கலாம். ஜெயதி யதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதீம் அவஞ்சயந்தோ ஜெயந்தி புவி சந்தः சந்தः ஸ்ரீரங்கபிருத்வீஷ சரணத்ராணசேகராः ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.